நம்முடைய ஈமானை எப்போதும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஈமான ல யக்லகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யக்லகு ஸௌப். உங்களுடைய ஆடைகள் இத்து போவது போல ஈமானும் இத்து போகும். ஆடைகள் இத்து போவது போல ஈமானும் பழுதாகும். ஃபஸ்அலுல்லாஹ அன் யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும். உங்களுடைய உள்ளங்களில் ஈமானை புதுப்பித்து தருமாறு அல்லாஹ்வுடன் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஈமான் பலவீனம் அடையும். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத். ஈமான் பலவீனம் அடையாமல் அதை ரிஃப்ரெஷ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இந்த பொருளாதார மோகம் நம்மிடத்தில் கூடுவதற்கு காரணங்களில் ஒன்று, அல்லது பேராசை நம்மிடத்திலே அதிகரித்து ஹராமான வழிகளில் நாம் செல்வதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று, பொருளாதாரம் தொடர்பான ஈமானில் தெளிவின்மை. பொருளாதாரம் ஈமானோடு தொடர்பான ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா நாம் நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போது நமக்கு உயிர் ஊதப்படக்கூடிய அந்த கட்டத்தில் ஒரு மலக்கை அனுப்புகிறார். அந்த மலக்கு நமக்கு உயிரையும் ஊதுகிறார், நமக்குரிய ரிஸ்கையும் எழுதுகிறார். சுப்ஹானல்லாஹ். அப்போ யாராக இருந்தாலும் அவர்களுக்குரிய ரிஸ்க் தாயின் வயிற்றில் இருக்கும் போது எழுதப்பட்டு விடுகிறது. இன்னும் ஒரு அடிப்படை இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லன் தமூத நஃப்சுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. தாயின் வயிற்றில் இருக்கும் போது ரிஸ்க் எழுதப்பட்ட நிலையில் ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்தவர் இந்த உலகத்தில் அவருக்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கை பூரணமாக பெறாமல் அவர் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டார். அல்லாஹு அக்பர். பூரணமாக அவருக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் பூரணமாக கிடைக்கும். ஆனால் எழுதப்பட்டது தான் கிடைக்கும். அவர் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்தாலும் அவருக்கென்று தாயினுடைய வயிற்றில் வைத்து எழுதப்பட்ட ரிஸ்க் மட்டும்தான் கிடைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் நமக்கு கிடைக்கும், நம்ம சும்மா ஊட்ட படுத்தாலும் கிடைக்கும். நல்லா புரியுங்க. அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு ரிஸ்க் தருவதை தன் மீது வாஜிபாக்கி கொண்டார். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்து இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியில் உள்ள எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதற்குரிய ரிஸ்க் வழங்குகிற பொறுப்பு அல்லாஹ்வுடையது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக். வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாஹும். உங்களுக்கும் அவர்களுக்கும் நாம் ரிஸ்கை தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா தான் ரஸ்ஸாக். குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹ் தன்னை ரஸ்ஸாக் என்று சொல்கிறான். ரிஸ்கை தருபவன் அல்லாஹ் தான். இது நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இந்த விஷயங்களை நாம் சின்ன பருவத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, இந்த பகுதிகளை நம்ம பார்ப்பதும் இல்லை, பேசுவதும் குறைவு. இப்போ ரிஸ்க் தருபவன் அல்லாஹ். இந்த வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவையும் அவற்றுக்கு இடைப்பட்டவையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று பல இடங்களிலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த வசனங்களை பரக்கத்துக்காக ஓதுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓதினால் பரக்கத் கிடைக்கும். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். ஆனால் அதில் இருக்கிற கருத்து நம்முடைய உள்ளங்களை தொடவில்லை. வானங்களில் உள்ளவை அல்லாஹ்வுக்கே சொந்தம், பூமியிலே உள்ளவை அல்லாஹ்வுக்கே சொந்தம். ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். எனவே ரிஸ்கை தருவது அல்லாஹ். எனவேதான் ரிஸ்கை செலவு செய்வது தொடர்பாக குர்ஆனில் பேசுகிற இடங்களில் எல்லாம், அன்புள்ள சகோதரர்களே, ரிஸ்கை செலவு செய்ய வேண்டும் என்று, அதாவது ரிஸ்க் என்று சொன்னால் பொருளாதாரத்தை நமக்கு அல்லாஹு தஆலா தரக்கூடியதை செலவு செய்யுங்கள் என்று பேசக்கூடிய குர்ஆன் வசனங்கள் அத்தனையும் நீங்கள் தேவை என்றால் குர்ஆனில் இருந்து தொகுத்தெடுங்கள். இரண்டாவது அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா அதை பற்றி சொல்கிறான். ஹுதல்லில் முத்தகீன் என்று சொல்லி முத்தகீன்களுடைய பண்புகளை சொல்லும் போது வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும். உங்களுக்கு நாம் தந்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அப்ப பொருளாதாரத்தை தருபவன் அல்லாஹ். அல்லாஹ்வை பற்றி இன்னும் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் நீதியானவன், அல்லாஹ் அஹ்கமுல் ஹாக்கிமீன், அல்லாஹ் அதில் உள்ளவன் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. வமா ரப்புக பிظல்லாமின் லில் அபீத். உன்னுடைய ரப் அடியார்களுக்கு அநீதி இழைக்கவே மாட்டான் என்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹ்
கடைசி வரையும் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு அடியானுக்கும் கடுகளவேனும் அநீதி இழைக்க மாட்டான். எனவே அவன் எனக்கு பொருளாதாரத்தை தரவில்லை என்று சொன்னால் அல்லது குறைவாக தருகிறான் என்றால் அது அல்லாஹுடைய நீதியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே போல இன்னும் ஒருவருக்கு அதிகமாக கொடுக்கிறான் என்றால் அல்லாஹுடைய நீதியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே அல்லாஹுடைய நீதியை ஈமான் கொண்டிருக்கிற நான், அல்லாஹ் ரஸாக் என்பதை ஈமான் கொண்டிருக்கிற நான், அல்லாஹ் கபரில் தாயினுடைய வயிற்றிலே வைத்து என்னுடைய ரிஸ்கை எழுதிவிட்டான் என்று கடுகளவும் சந்தேகம் இல்லாமல் இருக்கிற நான், எனக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை நான் அடையாமல் மௌத்தாகவே மாட்டேன் என்பதை ஈமான் கொண்டிருக்கிற நான் எப்படி டென்ஷன் ஆக முடியும் சகோதரர்களே? பொருளாதார விஷயத்தில் எப்படி என்னிடத்தில் டென்ஷன் வர முடியும்? டென்ஷன் வருது எல்லாருக்கும். வந்த முடிவெடுக்கணும் என்னென்னால் நம்முடைய சைட் பலன்றான். யார் யாருக்கெல்லாம் டென்ஷன் வருகிறதோ பொருளா சும்மா மௌலவி சும்மா அப்படி பேசிட்டு போவார், அவருக்கு என்ன என்று யோசிக்காதீங்க. நம்ம சொன்ன அவ்வளவுமே குர்ஆனும் ஹதீஸும். எனவே நமக்கு பிரச்சனை வருகிறது என்றால் பிரச்சனை குர்ஆன் ஹதீஸிலா அல்லது நம்முடைய பக்கமா? நிச்சயமாக வல்லாஹி பிரச்சனை நம்முடைய பக்கம்தான். நாம் ஈமானை சரியான முறையிலே புதுப்பித்துக் கொள்ளவில்லை அல்லது உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. பொருளாதாரம் தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை சரியாக நம்ம புரிந்து கொள்ளவில்லை. பேராசை, சும்மா ஆசையை கூட்டிக் கொள்கிறோம். எவ்வளவுதான் பேராசைப்பட்டாலும் எழுதியதற்கு மேல் வராது. சுப்ஹானல்லாஹ். இந்த சிந்தனை அன்புள்ள சகோதரர்களே நம்முடைய உள்ளங்களில் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திக்ரை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகை முடிந்தவுடனும் ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். தொழுகையில் எப்படினால் ஒவ்வொரு சமி அல்லாஹு ஹமீதாக்கு பிறகு நாம் ரப்பனா வலக்கல் ஹம்து அல்லது ரப்பனா லக்கல் ஹம்த மட்டும்தான் ஓதுறோம். அல்லது இன்னும் கொஞ்சம் கூடினா அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. இன்னமும் கொஞ்சம் நீளமான ஒரு திக்ர் இருக்கிறது. அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த் மில் அஸ் ஸமாவாதி வ மில் அல் அர்த் வ மில் மா பைனஹுமா வ மில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅதஹு அஹ்ல ஸனாஇ வல் மஜ்த் அஹக்கு மா قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت. இந்த துண்டுக்கு மட்டும் கருத்து சொல்றேன். கடைசியா சொன்னேன் اللهم لا مانع لما اعطيت. யா அல்லாஹ், நீ தருவதை தடுக்க யாராலும் முடியாது. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், நீ தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை தடுக்க யாராலும் முடியாது. வலா முஅத்திய லிமா மனஅத். நீ தரக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் அதை தரவும் யாராலும் முடியாது. இதை ஒவ்வொரு ரக்காத்திலும் நம்ம ஓதுறது சுன்னா. தொழுது முடிந்த பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்லிட்டு வந்து அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வ லா முஅத்திய லிமா மனஅத். எல்லாத்தையுமே பரக்கத்துக்கு மட்டும் ஓதி ஓதி பழகிட்டு, அது பொருள் வழங்காமல் பரக்கத்துக்கு ஓதினா அதுக்குரிய நன்மை கிடைக்கும். மாஷா அல்லாஹ், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் என்ன இருக்கு என்பதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இதுவும் அதைத்தான் சொல்லுகிறது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வ லா முஅத்திய லிமா மனஅத். யா அல்லாஹ், நீ தருவதை தடுக்க யாராலும் முடியாது, நீ தடுத்ததை தருவதற்கும் யாராலும் முடியாது. இது நம்ப வேண்டும் சகோதரர்களே. இது ஈமான். இந்த ஈமானோடு வாழ்ந்தால் பொருளாதாரத்தில் டென்ஷன் வர மாட்டாது, பேராசை வராது. அதே நேரத்தில் உழைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதற்காக உழைப்போம். உழைக்காட்டியும் கிடைக்கும், உழைக்காட்டியும் அல்லாஹ் நாடினா கிடைக்கும். சில அந்த ஜெம் பிஸ்னஸ் செய்கிறவங்க சொல்கிறாங்களா இல்லையா, நம்மகிட்ட சும்மா சாதாரணமாக ஆயிரக்கணக்கில் கொடுத்து வாங்கிய கல் பல கோடிகளுக்கு விற்கப்படுகிறதா இல்லையா? அது அல்லாஹ் அவருக்கு எழுதிய ரிஸ்க். அந்த ஜெம்மிலே ஆசைப்பட்டு பல கோடிகளை கொண்டு போய் போட்டு வெறுங்கையோடு வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆயிரங்களை போட்டு பல கோடிகளை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். அதே டைமில் கோடிகளை போட்டு ஜீரோவாக திரும்பி வந்தவர்களும் இருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். எனவே டென்ஷனாக தேவையில்லை, உழைக்க வேண்டும். ஜும்மா தொழுகை முடிந்தால் உன்னுடைய பொருளாதாரத்தை தேடி நீ பறந்து செல். இந்த கட்டளைக்காக தேடி போக வேண்டும். நீ உழைக்கக்கூடிய உடல் வலிமை இருக்கிற போது நீ உழைக்காமல் இருப்பது ஹராமாகும், உனக்கு சதக்காவும் தரக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் உழைக்க வேண்டும்.
ஆனால் ரிஸ்க் என்பது நம்ம கஷ்டப்படுவதால் தான் வரும் என்பதில்லை. நிறைய கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், ரிஸ்க் கொஞ்சமாக கிடைக்கும். சும்மா அயன் குலையாமல் ஏசிக்குள்ளே உட்கார்ந்துட்டு கூடுதலாக உழைக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஈமானில் நாம் உறுதியாக இருந்து கொண்டு மார்க்கத்தின் வழிகாட்டல்களை சரியாக புரிந்து கொண்டு பயணிப்போமாக இருந்தால் இந்த பொருளாதாரத்தின் மீது ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் குறையும், பேராசை குறையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியான ஒரு நல்ல நிலையை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.